நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீ துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பன் அவர். Praise the Lord. Amen. நம்முடைய வாக்குத்தத்த வசனத்திலிருந்து ஒரு சிறிய செய்தியை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்வோமாக. உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 11 and verse 12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். The eyes of the Lord thy God are always upon it, from the beginning of the year even unto the end of the year. 2024ஆம் ஆண்டிலே வருஷத்தின் ஆரம்பம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், ஆண்டவரை உங்களால் விவரிக்க முடியுமா? கர்த்தர் எப்படி இருப்பார்? அவருக்கு கண்கள் உண்டா? அவருக்கு
எல்லா விதமான அறிகுறிகளும் உண்டா என்று நான் சற்று யோசித்து அவரிடம் நான் சொன்னேன், ஆண்டவர் ஏறக்குறைய ஒரு மனுஷனைப் போல தான் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஆதியாமம் 1 அதிகாரத்திலே வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மனுஷனை அவருடைய சாயலிலே சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறபடியால் ஆண்டவர் நம்மை போல ஓரளவுக்கு இருப்பார், அவரை ஒரு மனிதனும் கண்டதில்லை என்று அவரோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய முகத்திலே காணப்படும் அவருடைய கண்களை குறித்து உபாகமம் புத்தகத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் நம்மேல் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகத்திலே வருஷங்களை குறித்து அதிகமாக நாம் வாசிக்கலாம். 65ஆம் சங்கீதத்திலே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். He crowneth the year with his goodness. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனுக்கு 100 பலனை கர்த்தர் அவனுக்கு தந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை குறித்து சொல்லும் பொழுது அவர் அந்த அத்தி மரத்தை பார்த்து அந்த ஓமையிலே சொல்லுகிறார், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். ஆகவே வருஷங்களை குறித்து வேத புத்தகத்திலே அதிகமாக நாம் வாசிக்கலாம். பைபிள் டாக்ஸ் அபவுட் இயர். வேத புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகத்திலே வருஷத்தின் மத்தியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது, in the midst of the year. ஆகவே வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மேல் அவர் கண்களை வைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கண்கள் நம்மேலே பதிக்கப்பட்டிருக்குமா? The eyes of the Lord are always upon us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும், ஆல்வேஸ், எப்பொழுதும் நம்மேலே பதிக்கப்பட்டிருக்கும் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பதிக்கப்பட்டிருந்தால், if the eyes of the Lord are always placed upon us, நம்மேல் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருந்தால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை இந்த காலையிலே நான் உங்களுக்கு நேரம் இருக்கும் வரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் எப்பொழுதும் பதிக்கப்பட்டிருக்கும் என்றால் 5 ஆசீர்வாதங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. அந்த 5 ஆசீர்வாதங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். If God's eyes is upon us, கர்த்தருடைய கண்கள் நம்மேல் இருக்கும் என்றால், the first blessing is prudent direction. நிதானமான வழி நடத்துதல். இதான் முதல் ஆசீர்வாதம். இரண்டாவதாக, if the Lord's eyes is upon us, we have prompt deliverance. துரிதமான விடுதலையை கர்த்தருடைய கண்கள் நமக்கு தரும். மூன்றாவதாக, if the eyes of the Lord is upon us, there is plentiful distribution. பரந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நான்காவதாக, if the Lord's eye is upon us, there is perpetual discipline. கர்த்தருடைய கண்கள் நம்மேலே இருக்கும் பொழுது அன்றாட விதத்திலே நம்மை ஒழுங்குபடுத்துவார். perpetual discipline. கடைசியாக, if the eyes of the Lord is upon us, கர்த்தருடைய கண்கள் நம்மேலே இருக்கும் பொழுது there is always a peaceful defense. கர்த்தர் உறுதியான பாதுகாப்பை, சமாதானமான பாதுகாப்பை நம்மேல் கர்த்தர் அருளுவார். 5 வசனங்கள், 5 சிந்தனைகள். கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து வருஷத்தின் முடிவு பரியந்தம் அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென்.
thou the Lord. Oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord. Oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord. Praise ye the Lord. Bless thou the Lord. Oh my soul, praise ye the Lord. ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. ஆத்துமாவே என் தேவனை. ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. Hallelujah. கர்த்தர் நம்மை புதிய ஆண்டிற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவரை பின்பற்றி செல்லும் பொழுது இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அவர் அற்புதத்தை செய்கிறவர். He will do a miracle for you in this year. He will turn everything upside down for you. இந்த புது வருஷத்திலே சேனை அதிபராகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அவர் உங்களோடு கூட இருப்பார். கடந்த ஆண்டுகளில் இருந்த கர்த்தர் உங்களோடு கூட முன் செல்வார். உங்களுடைய எல்லா கோணலானவைகளை கர்த்தர் நேராக்குவார். உங்களுக்காக வழக்காடுவார். அவர் உங்களுக்காக எழுந்தருளுவார். எல்லா தடைகளையும் உடைத்து போடுவார். உங்களுடைய வேலைகளிலே கர்த்தர் கிருபை தருவார். உங்களுக்கு எல்லா விதமான சுகத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் தருவார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே காணப்படும். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலே உதிக்கும். Hallelujah, hallelujah. You are here, moving in this place. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship
வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், வெளிச்சமே